நீலகிரி மாவட்டம் கூடலூர் பழைய பேருந்து நிலையம் காந்தி திடலில் எஸ்டிபிஐ கட்சியின் அரசியல் எழுச்சி மற்றும் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. தமிழக முதல்வர் கூடலூர் தொகுதிக்கான வாக்குறுதிகள் அளித்தபோது கூடலூர் தொகுதியில் பல்லாண்டுகளாக தீர்க்கப்படாத செக்ஷன் 17 நில பிரச்சினைகளை எளிதாக தீர்க்கப்படும், ஆட்சிக்கு வந்து 100 நாட்களுக்குள் இந்த பிரச்சினைகளை தீர்க்கப்படும் என்று உறுதியளித்திருந்தார். குறிப்பாக செக்ஷன் 17 நிலங்களில் உள்ள வீடுகளுக்கு மின் இணைப்பு வழங்கிடுவோம் என்று கூறியிருந்தார். ஆனால் 2.5 ஆண்டுகள் ஆகியும் இந்த கோரிக்கைகள் தீர்க்கப்படவில்லை. கூடலூர் பகுதியில் உள்ள பட்டா நிலங்களில் கூட வீடுகள் கட்டும்போது மாவட்ட நிர்வாகம் தேவையில்லாத சட்ட சிக்கல்களை காட்டி சட்டத்திற்கு சம்பந்தமே இல்லாமல் சாமானிய மக்கள் வீடு கட்டுவதை தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். கூடலூர் தொகுதியில் மக்களுடைய வாழ்விடங்களில் யானை, புலி, சிறுத்தை போன்ற வன விலங்குகள் நுழைவதும் மக்களுக்கு உயிர் சேதம் ஏற்படுத்துவதும் சமீப காலமாக அதிகரித்து வருகிறது. இதற்கு தடுப்பு ஏற்பாடுகளை தமிழக அரசு முனைப்போடு வன விலங்குகளின் தாக்குதலிலிருந்து பாதுகாக்க எந்த தடுப்பு ஏற்பாடுகளும் செய்யாமல் மெத்தன போக்கை கடைபிடிக்கிறது. எனவே தமிழக அரசு மற்றும் தமிழக வனத்துறை உடனடியாக தடுப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். கூடலூர் தொகுதிக்குள் வளர்ச்சிப் பணிகளை செய்ய முயலுகின்ற பொழுது பெரும்பாலான இடங்களில் வனத்துறை அத்துமீறி இது வனத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள இடம் என்று கூறி வனத்துறைக்கு சம்பந்தமில்லாத நிலங்களில் தலையிட்டு வளர்ச்சிப் பணிகளை தடுத்து வருகின்றனர். கூடலூர் தொகுதிக்குட்பட்ட அனைத்து பேரூராட்சிகள், நகராட்சிகள், ஊராட்சிகளில் வளர்ச்சிப் பணிகள் செய்வதற்காக வழங்கப்படுகின்ற நிதி முறையாக மக்களுக்கு சென்றடையாமல் பாதிக்கும் மேற்பட்ட தொகை முறைகேடாக கொள்ளையடித்திருப்பதாக பல்வேறு தரப்பினரும் குற்றம் சாட்டி வருகிறார்கள். எனவே தமிழக அரசின் சார்பில் உயர்மட்ட ஊழல் கண்காணிப்புத்துறை உள்ளாட்சி மன்றங்களையும் ஆய்வு நடத்தி முறைகேடு நடந்திருந்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் கூட்டத்தில் வலியுறுத்தி பேசப்பட்டது. தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கிறது. அந்த தீர்மானங்களை நீங்கள் பத்திரிகைகளில் பிரசுரம் செய்ய போகிறீர்கள். அதனை பார்த்து தமிழக முதல்வர் ஒரு சிறு குழந்தை ஏற்கனவே நீங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு வழங்கிய வீடியோ சமூக ஊடகங்களில் உளவாடி கொண்டிருக்கிறது. அதையும் நீங்கள் பார்த்து தாயுள்ளத்தோடு அந்த குழந்தை கூறிய அந்த அடிப்படை தேதிகளை நீங்கள் செய்து தர வேண்டும் என்று எஸ்டிபி கட்சியின் சார்பாக மாநில செயலாளராகிய ரத்தினம் அண்ணாச்சி மீண்டும் கோரிக்கை வைக்கிறார். நன்றி, வணக்கம்.